வணக்கம் சொல்லிடுறேன். நீ தான் அடிக்கடி சந்திக்கிற, அடிக்கடி அதிகாரம் பார்க்குற. விஷயத்தில் ஆகவே தோட்டக்கலைத்துறையினுடைய சார்பாக பெற்றிருக்கக்கூடிய விவசாயிகளுடைய மின் இணைப்புகளுக்கும் அவர்களுக்கும் விலையில்லா மின்சாரத்தை வழங்குவதற்கான உத்தரவினை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த நல்ல இதங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ராணிப்பேட்டையிலிருந்து திரு ஆர் சுபாஷ். கடந்த 2 ஆண்டுகளில் 1.5 லட்சம் மின் இணைப்புகளை விவசாயிகளுக்கு வாரி வழங்கியமைக்கும் இந்த நிதிநிலை அறிக்கையை தனியாக வேளாண் துறைக்காக தாக்கல் செய்து வருகின்ற தமிழக அரசிற்கும் தமிழக விவசாயிகள் சங்கம் சார்பில் பாராட்டுதலையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கையில் வேளாண் துறைக்கு இந்த பட்ஜெட்டில் கூடுதல் நிதியை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று மாண்புமிகு அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். திமுகவின் தேர்தல் அறிக்கையில் கூறியவாறு இந்த நிதிநிலை அறிக்கையிலே, ஏன்னா ஏற்கனவே 80% தேர்தல் வாக்குறுதியை நீங்கள் நிறைவேற்றிட்டீங்க, இருக்கிறது சொற்பம் 20% தான். இந்த 20%த்தில் முக்கியமான கோரிக்கை நெல் குவிண்டாலுக்கு நீங்கள் சொன்னது தான் 2500 ரூபாயும், கரும்பு டன் ஒன்றுக்கு 3500 ரூபாயும் வழங்கதா சொன்னீங்க. எங்களுடைய கோரிக்கை 3000 ரூபாயும் 5000 ரூபாயும் நாங்கள் கேட்டுட்டு இருக்கோம். தயவு செய்து இந்த நிதியாண்டிலாவது அதை வழங்குங்க. அதன் பிறகு ராணிப்பேட்டை மாவட்டம் டெல்டா மாவட்டத்திற்கு இணையான மாவட்டம். இந்த மாவட்டத்திற்கு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களுக்கு நிரந்தர கட்டிடங்களே இல்லை. இந்த நிதிநிலை அறிக்கையில் நிரந்தர கட்டிடம் கட்டுவதற்கு நிதி ஒதுக்கி தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மேலும் தமிழகத்தில் உள்ள சர்க்கரை ஆலைகளில் அதிக அளவில் எத்தனால் உற்பத்தியை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். வேளாண் பணிகளுக்கு போதிய ஆட்கள் கிடைக்காததால் வேளாண் இயந்திரம் வாங்க அதிக நிதி ஒதுக்கீடு செய்து 80% மானிய விலையில் விவசாயிகளுக்கு வழங்கிட வேண்டும். விவசாயிகள் உற்பத்தி செய்யும் காய்கறிகளை ஏற்கனவே உங்களுடைய அரசு தான் தமிழகத்தில் உழவர் சந்தையை நகராட்சி அளவில் நடத்திட்டு அறிவித்தாங்க. அதை பேரூராட்சி அளவில் விரிவுபடுத்தணும்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் ஒரு கோரிக்கையை வைக்கிறேன். அதோட MS சுவாமிநாதன் கமிஷன் அதனுடைய அறிக்கையை தாக்கல் செய்து பல ஆண்டுகள் ஆயிடுச்சு. இந்த நிதிநிலை அறிக்கையிலாவது அந்த MS சுவாமிநாதன் கமிஷன் அறிக்கையை இந்தியாவிலேயே முதன்முறையாக தமிழகத்தில் நீங்கள் அமுல்படுத்தணும்னு கேட்டுக்கிறேன். ஆந்திரா தெலுங்கானா மாநிலத்தை போல தமிழகத்திலும் விவசாயத்துக்கு உற்பத்தி மானியமாக குறைஞ்சபட்சம் ஏக்கருக்கு 10,000 ரூபாய் வழங்கணும். ஏன்னா ஏற்கனவே ஒருத்தர் சொன்ன மாதிரி அண்டை மாநிலத்தை கொடுத்துட்டு இருக்காங்க. நாங்கள்லாம் அந்த ஆந்திரா மாநிலத்தை ஒட்டி இருக்கிறோம். எங்களுக்கும் அந்த அவங்களுக்கு கிடைக்கும் போது எங்களுக்கு கிடைக்கல என்ற ஏக்கம் இருக்கும். இந்த ஏக்கத்தை போக்கும் வகையில் தமிழகம் முழுவதும் உள்ள விவசாயிகளுக்கு உற்பத்தி மானியமாக ஏக்கருக்கு 10,000 வழங்க வேண்டும். பாலாற்றிலே 5 கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணையை கட்ட வேண்டும். இதுக்கு தேவையான நிதியை ஒதுக்கி கொடுக்கணும். விவசாயம் பண்ணுறதே இன்றைக்கி பெரிய சவாலாக இருக்குது. அதில் முக்கியமாக அந்த வனவிலங்குகள் பிரச்சனை, வனவிலங்குகளில் காற்றுப்பன்றியினுடைய பிரச்சனை பெரும் பிரச்சனை. எல்லா பயிர்களையும் நாசம் செய்கிறது காற்றுப்பன்றிகள். அதனால் அந்த காற்றுப்பன்றிகளை விவசாயிகளே கொல்ல அனுமதி வாங்கி தரணும். அதோடு மட்டும் இல்லாமல் வனவிலங்குகளால் ஏற்படுகின்ற பயிர் இழப்பீடுகளுக்கு உரிய உதவித்தொகையை உயர்த்தி தரணும். விவசாயிகள் பயன்படுத்தும் மின் மோட்டார் மற்றும் வேளாண் இயந்திரங்களுக்கு GSTயிலிருந்து முழுமையாக விலக்கு அளிக்க மத்திய அரசை வலியுறுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மேலும் 2 வருவாய் கிராமங்களுக்கு ஒரு உதவி வேளாண்மை அலுவலர், ஒருங்கிணைந்த உதவி வேளாண்மை அலுவலர். ஏன்னா இப்போ 8 ரெவென்யூ வில்லேஜ் அவங்க பார்க்குறாங்க, அவங்களால முழுமையாக கவனம் செலுத்த முடியல. இந்த வேளாண் துறை, தோட்டக்கலைத்துறை, இந்த மாதிரி பல துறைகள் இருக்குது. அதுக்கெல்லாம் ஒவ்வொரு உதவி வேளாண்மை அலுவலரை நியமிச்சிருக்கீங்க. அதை தவிர்த்து ஒருங்கிணைந்த உதவி வேளாண்மை அலுவலர் 2 வருவாய் கிராமங்களுக்கு நியமிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதோட எங்கள் மாவட்டத்தில் வாலாஜாவில் நெல் சுத்திகரிப்பு நிலையம் இருக்குது. அதற்கு இப்போது அது ஆரம்பித்ததுலேருந்து அது ஸ்ட்ரகிளாகி தான் போயிட்டே இருக்குது. உடனடியாக அந்த மையத்துக்கு ஒரு 25 லட்சம் ரூபாய் ஒதுக்கி அதை சுற்றுச்சூழலுடன் கூடிய கிடங்கு அமைத்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மேலும் 5 ஏக்கர் வரை நஞ்சை புஞ்சை நிலம் என்று பாரபட்சம் பாராமல் சொட்டு நீருக்கு நீங்கள் முழு மானியம் 100% மானியத்தில் வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் அமைச்சரை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். இந்த வாய்ப்புக்கு நன்றி. தொடர்ந்து சண்முகராமன்.